நீங்கள் ஆஃப்டர் டெலிவரி ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு இல்லை ஒர்க்குக்கோ போகிறீங்களா? பெத்த குழந்தைய வீட்டில் தவிக்க விட்டுட்டு சுயநலமாக படிக்க கிளம்புறோம் நீங்கள் நினச்சா ஆமாம் நம்ம சுயநலவாதி தான். ஆனால் பெத்த வைத்த கிழிச்சு அந்த வழியாக ஆறாத நிலமையில் கை குழந்தையை பிரிஞ்சு வெளியே வர ஒரு அம்மாவோட வழி உங்களுக்கு தெரியுமா? பெத்த குழந்தைய நெஞ்சோட நினச்சிக்காம நம்மளோட கனவுக்காகவும் கரியருக்காகவும் வெளியில் கிளம்புறப்போ ஒரு அம்மாவுக்கு மனசுக்குள்ளே எவ்வளோ வலி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? டெலிவரி அப்புறம் என்னோட படிப்பு ரிசர்ச் நான் பேக்க மாட்டிட்டு வெளியில் கிளம்புறப்போ ஒவ்வொரு நாளும் எனக்கு நரக வேதனை தான். என்னை விட்டுட்டு போறியேன்னு என் குழந்தை ஆளும் அப்படியே அங்கே என் கால் உறைஞ்சு நின்றுடும். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக கிளம்பிடுவேன். கூடவே இருந்துடலான்னு கூட மனசு கதறும். ஆனால் அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை தரணும்னா அந்த வழியை நான் தாங்கி தானே ஆகணும். வெளியில் போனால் கூட என் உடம்பு மட்டும் தான் அங்கே இருக்கும். மனசு முழுக்க அவனோட நினப்பா மட்டும் தான் இருக்கும். ஆனால் சாயங்காலம் நான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு மேஜிக் நடக்கும் பாருங்க. பகல் முழுக்க அழுது அத்தனை கோவத்தையும் மறந்துட்டு என்னை பார்த்த உடனே என் பிள்ளை முகத்தில் அப்படி ஒரு தூய்மையான சிரிப்பு வரும். அந்த ஒரு நொடி சிரிப்பு நான் பட்ட அத்தனை வழியும் அப்படியே மறைஞ்சிடும். அவனோட இந்த அன்பு தினமும் என்னை ஓட வைக்குது. இப்படி எத்தனையோ அம்மாக்கள் தங்களோட கனவுகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் குழந்தைகளை பிரிச்சு வச்சுட்டு இருக்கீங்களா? எனக்கு தெரியும் நம்ம சுயநலவாதிகள் இல்லை. நம்ம குழந்தைக்கு ஒரு சூப்பர் மாமா இருக்க ஆசைப்படுற சாதாரண அம்மா தான். இந்த போராட்ட தற்காலிகமாக தான். கண்டிப்பாக ஒரு நாள் இதுக்கான பலன் கிடைக்கும். கனவுகளுக்காக குழந்தையை பிரிச்சு தவிக்கிற எல்லா அம்மாக்களும் நான் சொல்கிற ஒன்று தான், நீங்கள் எல்லாருமே we are not bad mothers, we are strong mothers. உங்களை எத்தனை பேர் இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கீங்க கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனல்